அஸ்ஸலாமு அலைக்கும். என் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீர்னியும் ஃபூரன் வச்சு சாப்பிடுவாங்க, சோமாஸ் வச்சு அதில் உடச்சி சாப்பிடுவாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷுன்னு அவருக்கு செஞ்சு கொடுத்தேன் இந்த நோம்பில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவருமே. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன், நெய் ஊற்றி. அதுக்கப்புறமேட்டு தேவையான பால் ஊற்றி நல்லா ரவாவை வந்து கட்டி இல்லாமல் உடச்சிக்குவோம். ஜீனி போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறம் நான் பாதாம் முந்திரி அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்துடணும். அதுக்கப்புறம் தேவையான பால் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரவா நல்லா கட்டி வரும்ல, கட்டி இல்லாமல் தேவையான பால் ஊற்றி நல்லா ஓரளவுக்கு லிக்விட் ஐட்டமாக வச்சுக்குவோம். அதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு சோமாஸ் வச்சு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அவர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன், அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கு? கேட்கல. சூப்பராக இருக்கா? பூரி நல்லா இருக்கா? பாயசம் நல்லா இருக்கா? ஃபீர்னி நல்லா இருக்கா?